$1000 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேக் பண்றேன், விச் மீன்ஸ் 1,00,000 rupees. ஓகேங்களா? $1000 வந்து பண்ணிட்டு 1 இயர்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு வருஷத்தோட முடிவுல எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $10,686 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு $1000 போட்டு நான் ஒரு வருஷம் பேஷன்ஸா நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு டோட்டலா கிடைச்சிருக்கும். சரிங்களா? நான் என்ன பண்றேன், இதை நான் வந்து 3 மந்த்ல என்னோட கேபிட்டல் வந்து டபுள் ஆயிருக்கு. இப்போ மார்ச் மந்த் என்னோட டீம்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் டபுள் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கேபிட்டல் வெளில எடுத்துட்டாங்க. சரிங்களா? 3 மந்த் காம்பவுண்டிங் பண்ணாங்க. நீங்க 3 மந்த்ல உங்களோட கேபிட்டல் எடுத்தாலும் சரி, இல்ல மொத்தமா நீங்க 11 மந்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா வந்து விட்டுட்டு உங்களுக்கு 11 மடங்கு காயின் வந்து பாத்தீங்கன்னா growth ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கேபிட்டல் நீங்க வெளில எடுத்தீங்கனாலும் சரி, நீங்க எப்படி வேணாலுமே எடுத்துக்கோங்க. ஓகே சார், ஓப்போ A3 Pro உங்களுடைய டூல் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா $1000 போட்டா 1 இயர்ல பார்த்தா 10,686 காயின் வந்து பார்த்தா நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, 10,686 காயின் வந்து கிடைக்குது. நான் இதில் என்ன பண்றேன், $1000 வந்து பார்த்தா திரும்ப வந்து பார்த்தா வித்ட்ரால் நம்ம போட்டு எடுத்துடும். அப்போ 9,686 காயின் வந்து பார்த்தா திரும்ப நம்ம என்ன பண்றோம், செகண்ட் இயருக்கு அப்படி காம்பவுண்டிங் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த $1000 பதில் 9,686 அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு கேபிட்டலுக்கு எடுத்தாச்சு நம்ம. ஓகேங்களா? இந்த கேபிட்டலை நீங்க வந்து 3 மந்த் லேட் டபுள் ஆகும் போது எடுத்துக்கங்க, இல்ல 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்டிங் பண்ணிட்டு நீங்க அப்படியே எடுத்துக்கங்க. அப்போ காசு காம்பவுண்டிங் பண்ணி $9,686 வந்துருச்சு. இப்ப 2வது வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ஃபுல்லாவே இந்த காம்பவுண்டிங் பண்ணியாச்சு. இந்த ப்ராஃபிட் நம்ம வந்து எடுக்கல. இப்போ என்னாச்சுன்னா நமக்கு $1,03,508. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில ₹1,00,00,000 கையில இருக்கு. ஓகேங்களா? 1,03,508. ஓகேங்களா? சரி, 1,03,508 இன்ட்டு இன்னைக்கு பிரைஸ் $102 நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. ஓகேங்களா? ஸோ ₹1,00,00,000 உங்களுக்கு 2 வருஷம் நீங்க ஸ்டேக் பண்ணும் போதே வந்து ₹1,00,000 வச்சு நம்ம வந்து காம்பவுண்டிங்ல இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுல உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு நீட் இல்ல அப்படின்னா நீங்க திரும்ப வந்து பாரு அந்த ஃபண்ட் அப்படியே வந்து போறா நீங்க மறுபடியும் 3வது வருஷம் நீங்க வந்து காம்பவுண்டிங் வந்து பண்ணுங்க. 3வது வருஷம் திரும்ப நம்ம வந்து காம்பவுண்டிங் வந்து பண்றோம். இப்போ 3வது வருஷத்தோட முடிவுல வந்து பாத்தா நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், டோட்டலா வந்து $11,00,000 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹11,00,00,000 நமக்கு 3 வருஷத்தோட முடிவுல நம்ம ₹1,00,000 வச்சு நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம். ஓகே, ₹11,00,00,000. இப்போ 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த 3 வருஷத்துல திரும்ப உங்களுக்கு வேணும்ன்றது எதனா எடுத்துக்கோங்க, இல்ல வேணாம் நான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள போடுறேன். ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப உள்ள போடுறீங்க, திரும்ப ஏன் காம்பவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வந்தது எல்லாமே உங்களோட ப்ராஃபிட், உங்களோட கேபிட்டல் நீங்க எடுத்துங்க. போட்ட ₹1,00,000 நீங்க அப்பயே 3வது மாசமே எடுத்துட்டு வெளில எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே உள்ள ஓட விட்டுருக்கீங்க. சரிங்களா? நான் வந்தா பெரிய மல்டி மில்லியனரா வெளில வருவேன், இல்லைன்னா எனக்கு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கேபிட்டல் என் கையில இருக்குன்ற அந்த மைண்ட் செட்ல நீங்க வந்து ஒரிஜினலா நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ என்னன்னா 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. நான் திரும்ப 4வது வருஷமும் காம்பவுண்டிங் பண்ண போறேன். 3 வருஷத்தோட முடிவுல என்கிட்ட இந்த ஃபண்ட் இருக்கு. நான் திரும்ப வந்து 1 இயர் வந்து காம்பவுண்டிங் பண்ண போறேன். இப்போதைக்கு என்கிட்ட 4 வருஷம் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 4 இயர் கம்ப்ளீட் வந்து ஆயிருச்சு. இது என்ன 2026ல இருந்து 2030க்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 2030ல ₹1,00,000 போட்டவருடைய போர்ட்போலியோ இப்போ என்னவா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவா இருக்கும். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. அதாவது வந்து ஒரு கோடியே $18,20,618 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? 1,18,20,000. 18,20,000. ஓகேங்களா? ஸோ இதை அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு நீங்க அதே 3 இயர்ஸ் லேட்டர் டெஃபினட்டா ₹110 மேல ப்ரைஸ் இருக்கும். நீங்க அதே ₹102 நீங்க போட்டீங்கன்னா கூட உங்க 4 வருஷத்தோட முடிவுல என்ன ஃபண்ட் இருக்குன்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி. 120 crores வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் காம்பவுண்டிங் பண்ணும்போது ஒரிஜினல்ல உங்களுக்கு வளர்ந்துருக்கும். ஓகே, நான் சொல்றது என்னன்னா
2 வருஷம் பொறுமையா இருங்க, நான் சொல்றது மினிமம். ஓகே, நீங்க 2 வருஷம் இல்ல, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், இதுல எதை வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது அதிகபட்சமா 5 வருஷம் வந்து பண்ணா நீங்க வந்து ப்ராஜெக்ட்ல காம்பவுண்டிங் வந்து பண்ணுங்க. உங்க லைஃப் ஸ்டைல வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா ஜஸ்ட் உங்களுக்கு நம்பர்ஸ் தான் காட்டுறேன். நீங்க 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்களா, நெட்வொர்க் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா என்ன மாதிரி growth ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்போ வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கோம். 5 வருஷத்தோட வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, மந்த்லி 5% வந்து கொடுக்குறாங்க. நம்மளோட கேபிட்டல் டபுள் ஆகிறதுக்கு வந்து 5 வருஷம் வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? நிறைய ப்ராஜெக்ட் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். நம்ம போட்ட பணத்தை எடுத்து 20 மாசம் வந்து ஆகும். அதே மாதிரி கேபிட்டல் டபுள் ஆகிறதுக்கு 5 வருஷம் வந்து ஆகும். 5 வருஷம் வெயிட் பண்ணி கேபிட்டல் டபுள் ஆகிறதுக்கே மக்கள் இன்னைக்கு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பணத்தையும் நீங்க 3 மாசத்துல எடுத்துருங்க. எடுத்துட்டு ப்ராஃபிட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஓட விடுங்க. கண்ணை மூடி வந்துட்டுனா நான் ஒரிஜினல் மேல ட்ரஸ்ட் பண்றேன், நம்புறேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல வந்து போனா நீங்க ஓட விடுங்க. உங்ககிட்ட என்ன நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இருக்கும் 5 வருஷத்தோட முடிவுல 2031. ஓகேங்களா? 2031ல 1 லட்ச ரூபா போட்ட கேபிட்டல் எடுத்த ஒரு பர்சனோட வேல்யூ வந்து இன்னைக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $12 கோடி. ஓகேங்களா? $12.5 கோடி, 12.63 crores USDT. ஓகேங்களா? $12.5 கோடி வந்து பார்த்தோன்னா இருக்கு. இது அப்படியே கால்குலேட்டர்ல நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது இன்னைக்கு பார்க்கறதுக்கு சும்மா நம்பரா பார்க்கும்போது சிரிப்பு வரலாம், என்ன வரலாம் இருக்கலாம். பட் பி பிராக்டிக்கல் காம்பவுண்டிங்ன்றது உலகத்தோட 8வது அதிசயம். இன்னைக்கு வாரன் பஃபட்லாம் வந்து பார்த்தா எப்படி இன்னைக்கு ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆனான்னு அந்த காம்பவுண்டிங்ல தான். பட் ஆனா அதுவே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்ற ஒரு பாயிண்டா இருக்கும் ரீசன்ல. ஓகேங்களா? உங்களுக்கு 0.63. ஓகேங்களா? ஸோ இது கூட அதே $102 இன்னைக்கு மார்க்கெட் ரைஸே நீங்க கால்குலேட் பண்ணினா கூட 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி. ஓகேங்களா? ஸோ 1288 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1288 crores வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 1 lakh வந்து போட்டு உங்களோட கேபிட்டல் நீங்க எடுத்துட்டு ஜஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து போனா எனக்கு வந்தா வந்து போனா போகுது அந்த மைண்ட் செட்ல நீங்க வந்து ஒரிஜினலை பார்த்துட்டு நீங்க சும்மா வெயிட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் மெத்தட்ல நீங்க போட்டுட்டு விட்டு பாருங்க. உங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல உங்க லைஃப்ல என்னமா மாறும்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப என்னோட மீட்டிங் நான் சொல்றேன். மற்ற ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு சம்பாதிக்க வைக்கும். ஒரிஜினல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல செட்டில் பண்ணும். நான் செட்டில் பண்ணணும்னு சொல்லும் போது இது வரைக்கும் எந்த நம்பர்ஸுமே நான் சொன்னதே கிடையாது. பட் லைஃப் செட்டில் ஆகுன்றது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு இன்வெஸ்டர் 1 லட்ச ரூபா போட்டவருக்கு 5 வருஷத்தோட காம்பவுண்டிங்ல மற்ற ப்ராஜெக்ட்ல வந்து போனா டபுள் ஆகிறதுக்கே வெயிட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட பணத்தையும் 3 மாசத்துல எடுத்துட்டு 5 வருஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. 1000 crores உங்க கையில இருக்குமா இல்லையா? சொன்ன வார்த்தை உண்மையா இருக்காது இல்லையா? இது எல்லாமே வந்து